ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷனில் வந்து வட்டம் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மென்சுரேஷனில் வந்து சதுரம் செவ்வகம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? மென்சுரேஷனுடைய ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து மேக்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டல் சில மேக்ஸில் டிஎன்பிசியில் கொடுத்துருக்க எல்லா சிலபஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கான கிளாஸஸ் தான் நமக்கு வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வட்டம் பார்க்க போகிறோம். ஓகே, வட்டம் ஃபஸ்ட் நம்ம ஒவ்வொன்றும் பார்க்க முன்னாடி அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருவோம். ஓகேவா? எல்லாருமே நோட் வந்து மேக்ஸ்க்குன்னு போட்டிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ சதுரம் செவ்வகம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ வட்டம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர மாதிரி இருக்குது. ஸோ ரெகுலராக வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பாருங்கள், ஒரு 3 மந்த்லேயே உங்களுக்கு எல்லா கிளாஸுமே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி தந்துடுவேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ சதுரம் வந்து முடிச்சிட்டோம்னா அந்த சதுரத்தை வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சதுரத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ வர வேண்டிய அந்த இதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? இப்போ செவ்வகம் முடிச்சிருக்கோம்னா செவ்வகத்தில் உள்ள கொஸ்டின் பேப்பரில் நிறைய ஒரு கொஸ்டின், இப்போ இந்த வட்டம் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா சுற்றளவு அப்படின்றா ஒரு 10 கொஸ்டினாக நீங்கள் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் டக்குன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு செய்ய வரும். ஓகேவா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான சம்மாக இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? கிளாஸ் மட்டுமே போதாது, உங்களுடைய ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? டெய்லி மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். ஓகேவா? நான் ஒரு நாள் தான் கிளாஸ் வரேன், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படி இப்போ அன்றைக்கி மட்டும் மேக்ஸ் பார்த்தா போதாது, டெய்லியுமே மேக்ஸ் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அன்றைக்கி வட்டம் வந்து பார்க்க போகிறோம். வட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த வட்டத்திலே அரை வட்டம், கால் வட்டம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வட்டம் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் வந்து அரை வட்டம், கால் வட்டம் வந்து ஒரே கிளாஸ், அரை வட்டமும் கால் வட்டமும் ஒரே கிளாஸில் பார்த்துடலாம். ஓகேவா? இந்த வட்டமே வந்து நம்ம கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். ஓகேவா? பெரிய டாபிக் மீன்ஸ் இந்த உங்களுக்கு வந்து நிறைய சம்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த வட்டம் வந்து நம்ம மென்சுரேஷனில் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அதுக்குள்ளே எவ்வளோ சப் டாபிக் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு டாபிக் மென்சுரேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் படிக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்துராதீங்க யாரும். இந்த மென்சுரேஷனில் மட்டும் தான் நீங்கள் ஃபார்முலா படிக்க மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டாலே இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுன்னு அர்த்தம். ஸோ எல்லா ஃபார்முலாஸுமே வந்து படிச்சிருங்க. ஓகேவா? கண்டிப்பாக 2 or 3 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டாபிக் வந்து விட்டுறாதீங்க. இந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து ஃபஸ்ட்டே ரொம்ப கஷ்டமான இதை வந்து நீங்கள், அதாவது இது ஒரு பிக் டாபிக் தான். ஓகேவா? பெருசு தான். இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும், டக்கு டக்கு முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இதை வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்போ ஒரு பெருசாக பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே குட்டி குட்டியாக பார்த்தோம்னா ஓகே. இப்போ இது வந்து பார்த்தலாம். ஓகேவா? அரை வட்டமும் கால் வட்டமும் இருக்கும். இது வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வட்டத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகேவா? வட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இது வந்து நடுஸில் சென்டர்லேருந்து இது வந்து ஆரம். ஓகேவா? ஆரத்தை வந்து என்ன லெட்டரில் குறிப்போம்னா ஆர் அப்படிங்கிறது குறிப்போம். ஓகேவா? வட்டம் அப்படிங்கிறதுக்கு ஆரம். இதில் இந்த ஆரை பற்றி, இந்த ஆர் மட்டும் தான், நம்ம ஆரம் மட்டும் தான் தெரிய போகிறோம். ஓகேவா? இதில் எல்லா இடத்துலையும் ஆரம். இதுவே ஒரு வட்டம் இருக்குது இப்படி, இதுனா என்னதுன்னா விட்டம் சொல்லுவோம். ஓகேவா? இதுவே ஒரு பாதி இது மட்டும் இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ புரியுதா உங்களுக்கு, இந்த க்ரீன் கலர் போட்டுருக்கலாம், இது வரைக்கும்னா ஆர் அப்படி சொல்லுவோம். இதுவே ஒரு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விட்டம் அப்படிங்கிறத நம்ம 2R அப்படிங்கிறத கூட குறிக்கலாம். இல்லாட்டா நம்ம டயாமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? டி. நிறைய பேர் இங்கிலீஷில் வந்து சொல்லுதீங்க. நான் ஒரு தமிழ். ஸோ நம்ம வந்து வட்டம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? D = 2R அப்படிம்போம். ஓகேவா? விட்டம். இப்போ வந்து நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். நம்ம வந்து ஃபார்முலாஸ் பார்த்துட்டு, ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செவ்வகத்தில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம். அந்த சம் வந்து அதுக்கு ஒரு பார்க்கலாம். ஓகேவா? கடைசியாக வந்து ஹோம்ஒர்க் சம்முக்கான ஆன்சர் வந்து ஹோம்ஒர்க் சம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கான ஹோம்ஒர்க்குமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து கொடுப்பேன். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள். ஓகேவா? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட்டில் கொடுக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முந்தின வந்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒரு புது டாபிக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்காது. ஸோ வந்து நம்ம வட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். அதுமாரி இன்றைக்கான ஹோம்ஒர்க்குமே வந்து கொடுப்போம். ஸோ எல்லாருமே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் எனக்கு ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுக்குன்னு தோணும். ஓகே, இப்போ பாருங்கள் வட்டத்துக்கான ஃபார்முலா. வட்டத்தில் 2 ஃபார்முலா தான். ஓகேவா? அரை வட்டம் பார்க்குறது இல்லை, இப்போ நம்ம வட்டம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் போட்டுக்கோங்க. வட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? வட்டம். இந்த வட்டத்தை போட்டு இதுதான் ஆரம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்னொரு வட்டத்தை போட்டு இப்படி இருந்தால் அது விட்டம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஓகேவா? இதை 2R அப்படின்னு சொல்லுவோம். இந்த வட்டத்தை சுற்றி நிறைய ஆரம் இருக்கும். ஓகேவா? ஒரு ஆரம் நம்ம எந்த இடத்துலனாலும் ஆரம். ஓகேவா? வட்டம் ஃபார்முலா எழுதுனா வட்டத்தின் 2 ஃபார்முலா தான். ஓகே. வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் பரப்பளவு = பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுது பையோட மதிப்பு நம்ம சம்மில் வந்து பார்ப்போம். ஓகே. பை ஆர் ஸ்கொயர். அடுத்த வட்டத்தின்
இந்த 2 ஃபார்முலா வச்சு இந்த வட்டத்தில் நம்ம நிறைய சம் வந்து போட்டு பார்ப்போம். ஓகேவா? வட்டத்தின் சுற்றளவு அப்படிங்கிறது 2/r. ஓகேவா? வட்டத்தின் பரப்பளவு πr², வட்டத்தின் சுற்றளவு 2/r. ஓகே, இந்த 2 ஃபார்முலா வந்து படிச்சுக்கோங்க. வட்டத்தின் பரப்பளவு πr², வட்டத்தின் சுற்றளவு 2/r. ஓகே, இப்போது நம்ம வந்து சம் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து நம்ம இன்றைக்கி வந்து சுற்றளவு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? 2வது சம் பாருங்கள். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டத்தை வந்து காண்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு வட்டம் இருக்குது, அதனுடைய சுற்றளவு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 132 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஆரத்தையும் விட்டத்தையும் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு வந்து எழுதுவோம். வட்டத்தின் சுற்றளவு ஈக்குவல்ட்டு எவ்வளவு? 132 மீட்டர். ஆரம் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். விட்டம் நம்ம எப்படி சொன்னோம்? d = 2r அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? 2r வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2r விட்டம் வந்து நமக்கு என்னென்னு தெரியாது. ஓகேவா? விட்டம் இந்த 2 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துருக்கதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, வட்டத்தின் சுற்றளவு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வட்டத்தின் சுற்றளவு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்னது? 2/r. ஓகே, அப்போ 2 இன்ட்டு பையோட மதிப்பு நமக்கு தெரியும். என்னது? 22/7. 22/7 இன்ட்டு ஆரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். வட்டத்தின் சுற்றளவு நமக்கு எவ்வளவு? 132 மீட்டர். ஓகேவா? இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுவோம். 1 2 1 2 6 12 6 12 11 அடிங்க. 1 11 11 6 11 66. அடுத்தது 2 அடிங்க. ஓகேவா? ஓகே, இந்த 2r அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 2r 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, கீழே என்ன இருக்குது? கீழே வந்து 7 இருக்குது. ஈக்குவல்ட்டு 6 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 7 கொண்டு இங்கே பெருக்கிறீங்க. ஓகேவா? 2r ஈக்குவல்ட்டு 6 7 42. ஓகே, நமக்கு 2r அப்படிங்கிறது என்னது? நமக்கு விட்டம். ஓகேவா? 2rனா என்னது? விட்டம். விட்டம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. 2r ஈக்குவல்ட்டு 42 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2 வந்து கேன்சல் பண்ணுங்கள். அப்போது 2 4 1 1 1 2. அப்போ ஆரம் வந்து நமக்கு என்னது? 21 மீட்டர். இப்போ நம்ம ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நமக்கு ஆரமும் விட்டம் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆரத்தை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு விட்டம் கிடச்சிரும். விட்டம் ஒரு வேளை கொடுத்துருந்தாங்கன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆரம் கிடச்சிரும். ஓகேவா? விட்டம் வந்து 4 அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஆரம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணால் ஆரம் கிடச்சிரும். ஒரு வேளை ஆரம் கொடுத்துட்டு நமக்கு விட்டம் கேட்டாங்கன்னா அதை 2ஆல் பெருக்கினாலே நமக்கு விட்டம் வந்து கிடச்சிரும். ஏன்னு சொல்லோம்னா இவ்வளோ தான் ஆரம் அப்படிங்க. இன்னொரு கோடு சேர்றது வந்து விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு 2 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வந்து 2 சென்டிமீட்டர்னால் விட்டம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? டபுள் பண்ணிடணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கேன்சல் பண்ண தெரியலாம். 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கிறது வந்து சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுல வகுத்தலில் வரும். வகுத்தலில் இருக்கிறது சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுல வந்து பெருக்கல்ல வரும். அப்படி வச்சு கேன்சல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேரெக்டாக வச்சு உங்களுக்கு அடிக்க தெரியலனா. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். 3ஆவது சம் பாருங்கள். ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் வந்து 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சுற்றளவு சம் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். சுற்றளவு ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம இத்தனை சம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு டிராக்டர் இருக்குது. ஓகேவா? நம்ம சுற்றளவில் வந்து சுற்றளவு கேட்டாலும் நமக்கு ஆரம் கொடுத்து சுற்றளவு கேட்டாலும் நமக்கு செய்ய தெரியும். சுற்றளவு கொடுத்து ஆரம் கேட்டாலும் நமக்கு விட்டம் கண்டுபிடிக்க சொன்னாலும் தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள். ஒரு டிராக்டர் வந்து வண்டி சக்கரத்தின் ஆரம் வந்து ஒரு டிராக்டர் அப்படிங்கிற வண்டி. ஓகேவா? ஒரு டயர் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்? வட்ட ஷேப்பில் தான் இருக்கும். அதனுடைய ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 77 சென்டிமீட்டர். அந்த வண்டியோட சக்கரம் இருக்கலாம் எத்தனை டைம் சுற்றுதான்? 35 முறை வந்து சுற்றுதான். ஓகேவா? அப்போ 35 முறை சுற்றும் போச்சுல அந்த டிராக்டர் அந்த எவ்வளோ தூரத்தை வந்து கடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து கேட்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஆரம் வந்து 77 சென்டிமீட்டர். எத்தனை டைம்ஸ் வந்து சுற்றி இருக்குது? 35 முறை வந்து அது வந்து சுற்றி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது கடக்கும் தொலைவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இது நமக்கு இது சுற்றளவா பரப்பளவா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம வந்து சுற்றளவு வந்து இப்போ பார்க்கும் அப்படிங்கிறதால நீங்கள் ஈஸியாக சுற்றளவுன்னு சொல்லிடுவீங்க. எப்படி சுற்றளவு அப்படிங்கிறது என்னது? ஒரு டயர் இருக்குன்னா இப்போ இதுதான் டயர். ஓகே, வட்ட வடிவில் இருக்குது. அந்த டயர் வந்து இப்போது ஒரு 77 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு டயர். ஓகேவா? அந்த 77 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள டயர் வந்து சுற்றி போகுது. எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறது தெரியாது. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோடைய ரொட்டேஷன். ஓகேவா? இப்போ ரொட்டேட் பண்ணி சுற்றினா போகுது. அப்போ அதனுடைய சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது அந்த டயருடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதோடைய தொலைவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா?
அந்த வட்டத்தின் சுற்றளவு. இப்போ அந்த டயர் இருக்குல்ல, அந்த டயருடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா, எத்தனை டைம்ஸ் வந்து அது வந்து சுற்றுது. இப்போ ஒரு வட்டத்தின் சுற்றளவு வந்து ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா மொத்தம் 35 முறை வந்து அது சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அந்த வட்டத்தினோட சுற்றளவு வந்து 100, அந்த 35 முறை சுற்றுதுன்னா அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் அது எவ்வளோ தொலைவு வந்து கடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ பார்ப்போம். வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்னது, 2/r. 2 இன்ட்டு பையோட மதிப்பானது 22/7 இன்ட்டு ஆரம் நமக்கு தெரியும் 77. ஓகே, இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 7 இது இருக்குது அப்படியே பெருக்குங்க. ஓகேவா, 22யும் 2யும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 44. 44 வந்து 11 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8 484 கிடைக்கும். ஓகேவா, 484 சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க, 484 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ வட்டத்தின் சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, அதாவது வட்டம் கிடையாது, அந்த டயருடைய சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த வண்டி சக்கரத்தினுடைய அந்த வண்டி சக்கரம் என்ன ஷேப்பில் இருக்கும், வட்டம் இருக்கும், வட்ட ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த சுற்றளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 484. இப்போது 35 முறை வந்து அது சுற்றும்போது இப்படி எழுதுங்க. ஓகேவா, 35 முறை சுற்றும்போது அந்த வட்டம் அந்த டயர் வந்து சுற்றுந்து. ஓகேவா, சுற்றும்போது கடக்கும் தொலைவு. ஓகேவா, கடக்கும் தொலைவு ஈக்குவல் டு 35 இன்ட்டு அந்த சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா அதை கூட வந்து பெருக்கா நமக்கு ஆன்சர். ஓகேவா, கடக்கும் தொலைவு 484. ஓகேவா, 484 இன்ட்டு 35. 4 5 20 மீதி 2 இருக்குது. 8 5 40 42 மீதி 4 இருக்குது. 4 5 20 20 கூட 4 கூட்டினா 24. 4 3 12 மீதி 1 இருக்குது. 8 3 24 24 கூட 1 கூட்டினா 25 மீதி 2 இருக்குது. 4 3 12 12 கூட 2 கூட்டினா 14. ஓகே, இப்போது 0 4 9 6 1. ஓகே, அப்போ அது எவ்வளோ தொலைவு கிடக்குதுன்னா 16940 16940 சென்டிமீட்டர் தொலைவு வந்து கிடக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், 35 ஒரு டயர் இருக்குது, அதோடைய ஆரம் நமக்கு கொடுத்துட்டாங்க, அதோட அந்த டயருடைய சுற்றுலா வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா, 484 கிடைக்குது. ஓகே, ஒரு டைம் வந்து அந்த டயர் எவ்வளோ சுற்றும், 484 சென்டிமீட்டர் தான். ஒரு முறை சுற்றுச்சுன்னா அந்த டயரோட சுற்றுலா நமக்கு தெரியும் 484. ஒரு டைம் சுற்றுச்சுன்னா அது 484 சென்டிமீட்டர் தான் கிடக்கும். ஓகேவா, அந்த தொலைவு. அது கூட 35 டைம் வந்து நம்ம பெருக்கலாம். 35 முறை வந்து சுற்றும்போது கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 16940 சென்டிமீட்டர். அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, நல்லா சம் பாருங்கள். ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழிப்பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய் வீதம் செலவாகும். அவரிடம் ரூபாய் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு விவசாயி வந்து அவருடைய வட்ட வடிவில் வந்து ஒரு கோழிப்பண்ணை இருக்குது. ஓகேவா, இதான் ஒரு கோழிப்பண்ணை, அந்த வட்ட ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அது வந்து எவ்வளவு மீட்டர் இருக்குன்னா எவ்வளவு ஆரம். ஓகேவா, பாருங்கள், 420 மீட்டர் ஆரம் வந்து 420 மீட்டர் ஆரம் கொடுத்துருக்க ஃபஸ்ட் இதில் 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழிப்பண்ணை சுற்றி முள்வேலி வந்து அமைக்கிறார். ஓகேவா, சுற்றி வந்து இது ஃபுல்லாக வந்து அவருக்கு இந்த முள்வேலி அமைக்க போகிறாரு. அதுக்கு வந்து 1 மீட்டருக்கு வந்து எவ்வளோ ஆகுமா, முள்வேலி அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு எழுதிக்கோங்க. ஓகே, 1 மீட்டருக்கு ஆகும் செலவு. 1 மீட்டருக்கு ஆகும் செலவு ஈக்குவல் டு எவ்வளவு, 12 ரூபாய். 1 மீட்டருக்கு வந்து 12 ரூபானா இந்த கோழிப்பண்ணையுடைய மொத்த சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதுக்கு எவ்வளவு காசு வந்து மொத்தமாக செலவாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர்கிட்ட வந்து ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது, அவர்கிட்ட வந்து ஒரு 30,000 இருக்குது. ஓகேவா, அவர்கிட்ட வந்து ஒரு 30,000 இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு 30,000 இருக்குது. இன்னும் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு என்ன செய்யணும், இந்த கோழிப்பண்ணையை சுற்றி எவ்வளோ வேலிப்பட மொத்தம் ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து 30,000 கழிச்சிட்டா நமக்கு வந்து இன்னும் அவளுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த முள்வேலி வந்து போடுறது மொத்தம் எவ்வளவு சுற்றளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, அப்போது அந்த கோழிப்பண்ணையின் சுற்றளவு. ஓகே, எழுதிக்கோங்க. கோழிப்பண்ணையின்
சுற்றளவு, கோழிப்பண்ணையின் சுற்றளவு அப்படிங்கிற கோழிப்பண்ணை என்ன ஷேப்பில் இருக்குது, வட்ட ஷேப்பில் தான் இருக்கா, ஓகேவா. அப்போ வட்டத்தின் சுற்றளவு எவ்வளவு, 2/r அப்படிங்கிற ஃபார்முலா தான் நம்ம போடுவோம். இது நம்ம அலகு அப்படின்னு போடுவோம், ஓகேவா. அலகுகள், அலகுனா என்ன, இங்கே வந்து மீட்டரில் கொடுத்தா மீட்டர், சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஓகே, இப்போது 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஆரம், நமக்கு 420 மீட்டர். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 7 6 7 42 0. ஓகே, மீதி இருக்கிறது அப்படியே பெருக்குங்க, ஓகேவா. 2 22 பெருக்கினா கிடைக்கும் 44. 44ஐயும் ரீமைனிங் இருக்குது 2 22 இன்ட்டு 60 அப்படிங்கிறது இருக்குது. 2 22 பெருக்கணும் 44. 44ஐயும் 60 பெருக்குங்க. 4 6 24, மீதி 2 இருக்குது. 4 6 24, மீதி 2, அப்போ 26. இங்கே ஒரு 0 பேலன்ஸ் இருக்குது, ஓகேவா. அப்போது எவ்வளவு சுற்றளவு, 2640. இப்போது 12ஐயும் 2640 வந்து பெருக்குங்க. 2612, 4 2 8, 6 2 12, மீதி 1 இருக்குது. 2 4 5, 264 1 பெருக்குனா அதே 264 தான் கிடைக்கும். இப்போ வந்து கூட்டுங்க. 8 6 11, மீதி 3. இது கூட நமக்கு ஒரு 0 இருக்குது, ஓகேவா. அப்போ மொத்தம் செலவு வந்து எவ்வளவு, இது வந்து மொத்த செலவு, ஓகேவா. 31,680 ரூபா. இது வந்து 31,680 ரூபா அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் வந்து போட்டுறக்கூடாது. ஏன்னா நமக்கு கேட்டிருக்க கொஷின் வந்து என்னது, அவர்கிட்ட வந்து 30,000 இருக்குது, ஓகேவா. ஆனால் அவர் அந்த பண்ணையை மொத்தமாக அமைக்கிறதுக்கு வந்து அவருக்கு வந்து எவ்வளோ தேவைப்படும் பணம் அப்படிங்கிறத 31,680 ரூபா. ஆல்ரெடி அவர்கிட்ட 30,000 இருக்குது, இன்னும் எவ்வளோ பணம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத நமக்கு தேவை. ஸோ தேவைப்படும் பணம் ஈக்குவல் டு 31,680லேருந்து 30,000 வந்து கழிச்சிருங்க, ஓகேவா. இது வந்து மொத்தமாக அந்த பண்ணையை அமைக்கிறதுக்கு தேவைப்பட பணம் வந்து 31,680 ரூபா. இப்போது அதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 31,680 ரூபா கிடைக்கும், ஓகேவா. 1,680 ரூபா. அவருக்கு தேவைப்படக்கூடிய பணம் வந்து எவ்வளவு, 1,680 ரூபா. ஒரு கோழி பண்ணை இருக்குது, அதனுடைய ஆரம் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஆரத்தை கொடுத்ததுனால அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு 30,000 இருக்குது. அந்த கோழிப்பண்ணையை சுற்றி வந்து வேலி அமைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து இன்னும் எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறதா கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கோழிப்பண்ணையுடைய சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு மீட்டருக்கு வந்து 12 ரூபா அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு வந்து சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சோம் 2,640 மீட்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்துச்சு. ஒரு மீட்டருக்கு 12 ரூபானா 2,640 மீட்டருக்கு செலவாகக்கூடிய முள்வெளி போட ஆகக்கூடிய செலவு வந்து 31,680 ரூபா, ஓகேவா. ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு 30,000 இருந்துச்சு. அது போக அவருக்கு இன்னும் எவ்வளவு தான் தேவைப்பட்டுச்சு, 1,680 ரூபா தான் தேவைப்பட்டுச்சு, ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, 5வது கொஷின் பாருங்கள். 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஒரு கம்பி இருக்குது, இதான் கம்பி அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த கம்பியினுடைய நீளம் எவ்வளவுனா 1320 சென்டிமீட்டர், ஓகேவா. அந்த கம்பி வந்து 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுது. இந்த கம்பி இருக்கலாம், இந்த கம்பியை வந்து அப்படியே மடைச்சிருந்தாங்க, ஓகேவா. கம்பியை வந்து வட்டமாக மாற்ற முடியுங்களா. அந்த கம்பியை வந்து இப்படி மடைச்சி அதனுடைய ஆரம் எவ்வளோ சொல்லுவாங்கன்னா 7 சென்டிமீட்டர், ஓகேவா. 7 பாருங்கள், இந்த மீட்டர் சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் 7 சென்டிமீட்டரில் இருக்குது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. 7 சென்டிமீட்டரை வந்து மாற்றிருக்காங்க. இன்னும் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும். இந்த மாதிரி இது 1320 சென்டிமீட்டர் நீளமான கம்பி இருக்குது. இந்த மாதிரி எத்தனை 7 சென்டிமீட்டர் அப்படிங்க வட்டத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஓகே, அப்போ நமக்கு சிம்பிள். நமக்கு ஒரு நீளமான கம்பி கொடுத்துறாங்க. இப்போது இந்த 1320 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அந்த கம்பியினுடைய நீளம். அப்போது ஒவ்வொரு வட்டமும் எவ்வளோ ஆரம் இருக்குது, 7 சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஆரத்தை வந்து உருவாக்குங்க. இந்த மாதிரி எத்தனை 7 சென்டிமீட்டரில் வந்து ஆரத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஓகேவா. அப்போ இந்த ஆரத்தினுடைய எத்தனை வட்டங்களை வந்து 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஓகேவா, கொஷினில். அப்போ எத்தனை வட்டத்தை வந்து இதேமாதிரி உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா எழுது வட்டத்தின் சுற்றளவு நம்ம வந்து கண்டுபிடிப்போம், ஓகேவா. ஃபஸ்ட்டு அப்போ எத்தனை வட்டத்தின் சுற்றளவு வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அந்த கம்பி இருக்கலாம், கம்பியோட மொத்த நீளத்தில் வந்து மொத்தம் எத்தனை வட்ட கம்பிகளை வந்து உருவாக்க முடியும் கேட்டிருக்காங்க, ஓகேவா. அந்த கம்பியினுடைய மொத்த நீளத்தை இருந்து
எத்தனை வட்டமான கம்பிகள் அப்படிங்கிறது வட்டத்தினுடைய சுற்றளவு, அதை வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை கம்பி வந்து கிடைக்கும், எத்தனை வட்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சலாம். ஓகேவா? ஓகே, இப்போ சம்ம செய்து உங்களுக்கு புரியும். ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியினுடைய மொத்த நீளம் 1320 சென்டிமீட்டர். ஒவ்வொரு வட்டமாக உருவாக்குதாங்க. அந்த வட்டத்தோட ஆரம் வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ அந்த வட்டத்தின் சுற்றளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 2/r, 2 × 22/7 × ஆரை நமக்கு வந்து 7. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 7 7 கேன்சல் ஆயிரும். 2 வந்து 22 மல்டிப்ளை நான் கிடைக்கும் 44 சென்டிமீட்டர். ஓகேவா? 44 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ வட்டத்தின் சுற்றளவு நமக்கு என்னது 44 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு வட்டத்தினுடைய சுற்றளவு நமக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு 44 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போது இதே மாதிரி எத்தனை வட்டத்தை வந்து உருவாக்க முடியும்? 1320 சென்டிமீட்டர் உள்ள கம்பியில் எத்தனை வட்டத்தை வந்து ஒவ்வொரு வட்டமாக இருக்குது. ஓகேவா? இவ்வளோதும் ஒரு 44 சென்டிமீட்டர் இருப்போம். இதை வச்சு ஒரு வட்டத்தை உருவாக்கிடலாம். இதுலேருந்து இது வரைக்கும் 44 சென்டிமீட்டர். இந்த மாதிரி எத்தனை வட்டத்தை வந்து இந்த 1320 சென்டிமீட்டர் இதில் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எழுதிக்கோங்க. ஓகேவா? எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் = அந்த கம்பியினுடைய மொத்த நீளம், கம்பியின் மொத்த நீளம் டிவைட் பை வட்டத்தின் சுற்றளவு. ஒவ்வொரு வட்டத்தினுடைய சுற்றளவு, அந்த 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் சுற்றளவு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ = கம்பியின் மொத்த நீளம். நீங்கள் எழுதிக்கோங்க கம்பியின் மொத்த நீளம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. கம்பியின் மொத்த நீளம் எவ்வளவு? 1320 டிவைட் பை வட்டத்தின் ஒவ்வொரு 7 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தினுடைய சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 44. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 2 4 2 4 6 2 12 6 2 12 0 1 11 11 2 11 22 6 11 66. அப்போ 0 இங்கே ஒரு 0 இருக்குது. 1 2 2 6 0. ஓகேவா? மொத்தம் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும்? 30. மொத்தம் எத்தனை வட்ட கம்பிகள் உருவாக்க முடியும்? 30 வட்ட கம்பிகள் வந்து உருவாக்க முடியும். இந்த மாதிரி வட்டமாக 30 உருவாக்கலாம். இந்த நீளமான கம்பியில் வந்து மொத்தம் 30 வட்டத்தை வந்து உருவாக்க முடியும். ஓகே, இப்போ 6வது கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் நம்ம வந்து சுற்றளவில் வந்து 2/r இந்த ஒரு ஃபார்முலா வந்து படிச்சிங்கன்னா எல்லா சம்மே செய்ய முடிச்சா ஃபார்முலா எழுதி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு மெமரி ஆகும். இந்த 6வது சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகேவா? எல்லாருமே ஹோம்ஒர்க் வந்து கீழே கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து பின் பண்ணியிருப்பேன். இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அடுத்த வீடியோ வரும்ல, அதில் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? பாருங்கள், ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு என்னென்னு கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஆரத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆப்ஷனுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது சுற்றளவுக்கான வந்து ஹோம்ஒர்க் சம் வந்து கொடுத்துட்டேன். 6வது சம் வந்து ஹோம்ஒர்க் சம். அடுத்து நம்ம வந்து பரப்பளவு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, வட்டத்தின் பரப்பளவு வந்து பார்த்துருவோம். ஓகே, வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? நமக்கு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா r². ஓகேவா? அந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். எல்லா சம்மே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சம் பாருங்கள். ஒரு வட்டத்தின் பரப்பளவு வந்து 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர். அதன் ஆரம் மற்றும் விட்டத்தை வந்து காண்க. இதில் வந்து ஸ்கொயர் வரும். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவுனாலே சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இல்லாட்ட சதுர சென்டிமீட்டர்னாவது இருக்கணும். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த ஆரம் மற்றும் விட்டத்தை வந்து காண்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? வட்டத்தின் பரப்பளவு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2464 சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆரமும் விட்டமும் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? விட்டம் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா r². பையோடைய மதிப்பு நமக்கு தெரியும். என்னது? 22/7 இன்ட்டு ஆரோடைய மதிப்பு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆரம் வந்து அப்படியே தான் இருக்கும். r². வட்டத்தின் பரப்பளவு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 2464. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 1 2 1 2 1 2 2 4 3 6 2 4. அடுத்த 11 கேன்சல் பண்ணுவோம். ஓகே, 1 11 11 1 11 11 மீதி 1 இருக்குது. 1 11 11 13 11 போனால் மீதி 2 இருக்குது. ஸோ 22 இருக்குது. அப்போ 2 11 22. ஓகே, இப்போ இந்த சைடில் என்னெல்லாம் இருக்குது அதை எழுதுங்க. r² டிவைட் பை 7 = நமக்கு இந்த சைடில் வந்து 112 அப்படிங்கிறது இருக்குது. இந்த 7 கொண்டு
இந்த பக்கம் பெருக்கிடுங்க. ஓகேவா? 1 7 7 14 மீதி 1 இருக்கும். 1 7 8 அப்படிங்கிறதுக்கும் 1 7 784 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் அமைச்சு நமக்கு ரூட்டாக போகும். 784. ஓகேவா? இப்போ 784 அப்படிங்கிறது எத்தனை ஸ்கொயர்? நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து ஸ்கொயர் வந்து படிக்க சொல்லிட்டோம். 28 வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 784 அப்படிங்கிறது கிடைக்கும். 8 8 64 மீதி 6 இருக்குது. 1 8 2 16 16 32 38 மீதி 3 இருக்குது. 2 4 4 கூட 3 கூட என்னது? 784. ஓகேவா? அப்போ ஆர் வந்து அப்படிங்கிறது நமக்கு என்னது? 28 சென்டிமீட்டர். ஆரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? விட்டம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆரத்தை வந்து நம்ம 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு விட்டம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஆரத்தை வந்து 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 1 8 2 16 மீதி 1 இருக்குது. 2 4 5 56 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆரை வந்து எவ்வளவு? நமக்கு 56 சென்டிமீட்டர். ஒருவேளை நம்ம விட்டம் கண்டுபிடிச்சிருந்தோம்னா ஆரத்தை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு விட்டத்தை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிடலாம். இதுவே ஆரம் கொடுத்துருந்தாங்கன்னா 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? விட்டம் கிடைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியினுடைய பரப்பளவு வந்து 9856 சதுர சென்டிமீட்டர் எனில் கயிற்றின் நீளம் வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு மாடு வந்து ஒரு கம்பில், ஓகேவா, இதுதான் கம்புன்னு வச்சுக்கிடுவோம். அந்த மாட்டை வந்து இப்படி கட்டி போட்டிருக்காங்க. இதுதான் மாடு. ஓகேவா? இந்த மாடு வந்து இப்போ மேய்துனா இந்த கயிற்றினுடைய நீளம் இது வந்து ஆரன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அந்த கயிற்றினுடைய நீளத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கயிறு வந்து இவ்வளோ நீளம் தான் இருக்குன்னா இப்போ இந்த பகுதியை மேய்ந்து முடிச்சுன்னா அப்படியே இங்கே கொஞ்சம் போகும். ஓகேவா? அப்படியே சுற்றி 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 பேய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த பரப்பளவு அப்படிங்கிறது வந்து வட்டத்தினுடைய பரப்பளவு, ஒரு கயிறுடைய நீளம். ஓகேவா? அப்போ மாடு மேய்ந்த பகுதியினுடைய பரப்பளவு எவ்வளவு? 9856 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது நம்ம வட்டம் தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? அந்த மாடு இப்படியே சுற்றி தான் மேய போகுது. ஓகேவா? அந்த கம்பு இதில் கட்டியிருக்காங்கன்னா அதை சுற்றி ஃபுல்லாக மேய போகுது. ஓகே, அப்போது ஆரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னென்னு தெரியும். பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 9856. இப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அந்த பக்கம் ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கோங்க. 9856 பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் டிவைடில் வரும். இன்ட்டு 22 வகுத்தலில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது நமக்கு பெருக்கல்ல வரும். இப்போ இன்ட்டு வராது, கீழே அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 2 1 2 4 2 8 9 18 2 4 8 2 16. இப்போது அடுத்த 11ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 11 11 4 11 44 மீதி 5 இருக்குது. 4 11 44 52 44 போனால் மீதி 8 இருக்குது. அப்போ 88 8 11 88. ஓகே, இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 448 இன்ட்டு ரிமைனிங் 7 இருக்குது. ஓகே, இன்ட்டு 7. இப்போது இது ஸ்கொயரில் இருக்குது, அந்த பக்கம் முடிச்சு நமக்கு ரூட்டாக போகும். 448 இன்ட்டு 7. 448 அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம வந்து இது பெருக்கணும்னா நமக்கு ரொம்ப பெரிய நம்பராக கிடைக்கும். அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் வேல்யூ வந்து படிச்சிருப்போம். ஸோ 448க்கு வந்து நம்ம காரணிப்படுத்துகிறோம். ஓகேவா? 2 4 2 4 4 2 8 இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 2 1 2 2 4. அடுத்தது 5 2 10 6 2 12 கிடைக்கும். 2ஆல் பண்ணுங்கள். 2 4 8 2 16 1 2 4 2 8 7 2 14. ஓகேவா? 7. ஓகே, இப்போ இது காரணிப்படுத்திட்டோம். 448க்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 6 2 கிடச்சிருக்கு, அதை அப்படி எழுதுங்க. 1 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே ஒரு 7 இருக்குது. ஓகேவா? 7 இன்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு 7 இருக்குது. ஸோ ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிற நிமிஷத்தில் இந்த ரெண்டு ஒவ்வொரு ரெண்டுலேருந்து ஒவ்வொரு 2 வெளியே வரும். ஓகேவா? இந்த 2லேருந்து இந்த 2 ஏழுலேருந்து ஒரு 7. ஓகேவா? ஏன்னா 2 ஸ்கொயர் அப்படிங்கிற நிமிஷம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு 2லேருந்து 2 வெளியே வந்துடும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த 7லேருந்து ஒரு 7 வெளியே வந்துடும். ஓகே, இதை பெருக்குங்க. 2 4 4 2 8 8 7 56 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ ஆர் அப்படிங்கிறது நமக்கு என்னது? 56 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆர் அப்படின்னா என்னது? அந்த கயிற்றினுடைய நீளம் எவ்வளவு? 56 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ 9வது சம் பார்ப்போம்.
ஓகே, இந்த 9வது சம் பாருங்கள். 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தினுடைய தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு வந்து 18 ரூபாய் செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை வந்து கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு வட்ட வடிவ ஒரு நீச்சல் குளம் இருக்குது. அதனுடைய ஆரம் வந்து 7 மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கொடுத்துருக்கிறதும் ஆரம் வந்து எவ்வளவு? 7 மீட்டர். அந்த நீச்சல் குளத்திற்கு வந்து சிமெண்ட் வந்து பூசுதாங்க. அந்த சிமெண்ட் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எவ்வளவு? 18 ரூபாய். ஓகேவா, ஓகே, இது வந்து இதுதான் அதனுடைய பட்ட குளம். அதனுடைய குளத்தில் வந்து சிமெண்ட் பூசுதாங்க. ஓகேவா, அப்போ பரப்பளவு. ஓகேவா, அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு மொத்தம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, மொத்தம் எத்தனை மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சி ஒரு சதுர மீட்டருக்கான ஆகக்கூடிய செலவு வந்து மொத்தமாக பெருக்கிட்டோம்னா எவ்வளோ மொத்த தொகை ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது? பை ஆர் ஸ்கொயர். நமக்கு இப்போ நம்ம வட்டத்தினுடைய பரப்பளவு தான், அந்த நீச்சல் குளத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, பையோடைய மதிப்பானது 22/7 இன்ட்டு ஆரம் நமக்கு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 7 மீட்டர் இன்ட்டு 7 இன்ட்டு 2 டைம்ஸ் எழுதணும். ஏன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கலாம். 7 × 7 = இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 7 கேன்சல் ஆயிரும். இதை பெருக்கிறங்க. 7 14, மீதி 1 இருக்குது. 7 14, 154 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, அப்போ அந்த நீச்சல் குளத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு? நீச்சல் குளத்தின் பரப்பளவு. ஓகேவா, நீச்சல் குளத்தின் பரப்பளவு வந்து எவ்வளவு? 154 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ஆகக்கூடிய செலவு வந்து எவ்வளவு? 18 ரூபாய். ஓகேவா, அப்போ 154 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு. ஓகேவா, ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 18 ரூபானா அந்த நீச்சல் குளத்தினுடைய மொத்த சதுர மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 154 சதுர மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு = 154 × 18. இதில் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 154 18, 4 8 32, மீதி 3 இருக்குது. 8 40, 43, மீதி 4 இருக்குது. 1 8 12 கிடைக்கும். 154 1ஆல் பெருக்கணும், அதே 154 தான் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 2 7 7 2, அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 2772 ரூபாய் ஆகும். ஓகேவா, அந்த மொத்த பரப்பளவு இந்த நீச்சல் குளத்தினுடைய சிமெண்ட் பூச மொத்தம் எவ்வளோ ஆகுதான்? 2772 ரூபாய் ஆகுது. ஓகே, இப்போது அடுத்த சம் பார்ப்போம். 10வது சம் பாருங்கள். ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தினுடைய ஆரம் வந்து 21 மீட்டர். அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலமுள்ள வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்ட பாதையினுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த வட்ட வடிவ ஒரு பூந்தோட்டம் இருக்குது. ஓகேவா, வட்ட வடிவ பூந்தோட்டம் இருக்குது. அதனுடைய ஆரம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 21 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலமுள்ள வட்ட நடைபாதை, அந்த தோட்டம் இருக்கலாம், அந்த தோட்டம் வந்து வட்ட வடிவாக இருக்குது. அப்போது அந்த வட்ட நடைபாதை ஒன்று உருவாக்குதாங்க. ஓகேவா, இது இந்த வட்ட நடைபாதை வந்து அந்த தோட்டத்தை சுற்றி ஒரு வட்ட நடைபாதை வந்து உருவாக்குதாங்க. அதனுடைய அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 14 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அகலம் 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எனில் அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு என்ன? இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஆரம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 21 மீட்டர். இந்த வட்டப்பாதையினுடைய அகலம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு அந்த வட்டப்பாதையை வந்து சுற்றி ஒரு பாதை அமைக்கிறாங்க. அதனுடைய அகலம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? அகலம் அந்த வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு 14 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிள். பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அது மட்டும் தான், நமக்கு இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு மட்டும் கேட்கல. ஓகேவா, மொத்த வட்டப்பாதை, அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு. ஓகேவா, அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுவும் வேணும் நமக்கு, மொத்தம் இதுவும் வேணும். ஓகேவா, அப்போது நமக்கு ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தை சுற்றி இது இருக்குது. ஓகேவா, இதில் வந்து ஆரம் வந்து இப்போக்கும் நமக்கு 14 சென்டிமீட்டர், 21 மீட்டர். ஓகேவா, 21 மீட்டர் அப்படின்னா அந்த வட்டத்தை அந்த வித்து எவ்வளவு நமக்கு இருக்குது? 14 மீட்டர் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா, இப்போது நமக்கு வந்து இது வந்து உள்வட்ட ஆரம் அப்படின்னு. ஓகேவா, ஒரு வட்டம் இருக்குன்னா
இதை வந்து உள்வட்ட ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்மால் ஆர் இதிலேருந்து இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து கேபிட்டல் ஆர், வெளிவட்ட ஆரம். உள்வட்ட ஆரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் தான். ஓகேவா? வெளிவட்ட ஆரம் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும், இதிலேருந்து இது வரைக்கும். இப்போ ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. இது உள்வட்ட ஆரம் வெளிவட்ட ஆரம் நம்ம சேர்ந்தாதான் நமக்கு வந்து வட்டப்பாதையின் அந்த வட்ட நடைப்பாதையினுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்க வேறு ஒன்றும் இல்லை, ஸ்மால் ஆர் இதுவும் நமக்கு உண்டு. இதிலோடைய நம்ம பரப்பளவு தெரியும், இந்த வட்டப்பாதையினுடைய அகலம் வித்து வந்து நமக்கு எவ்வளவு தெரியும். ஸோ அந்த அகலத்தையும் வந்து நம்ம கூட்டினா எவ்வளவு நமக்கு வந்து வெளிவட்ட ஆரம் எவ்வளோன்னு தெரியும். ஓகேவா? இப்போ ஸ்மால் ஆர் நமக்கு உள்வட்ட ஆரம் எவ்வளவு? நமக்கு 21. வெளிவட்ட ஆரத்தை எந்த லெட்டரில் குறிப்போம்? கேபிட்டல் ஆரில் குறிப்போம். உள்வட்டத்த ஆரத்தை வந்து ஸ்மால் ஆரில் வந்து குறிப்போம். ப்ளஸ் அகலம் நமக்கு எவ்வளவு? வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14. இப்போ இதை வந்து கூட்டுங்க, கூட்டினா நமக்கு என்ன வருது? 35 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம கேபிட்டல் ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்மால் ஆரும் நமக்கு தெரியும். நமக்கு வட்டப்பாதையின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி உள்வட்டம் வெளிவட்டம் வந்துச்சுன்னா வட்டப்பாதையின் பரப்பளவு ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். எதுக்காக மைனஸ் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு மட்டும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த மொத்த வட்டத்தையும் கேட்கல. ஓகேவா? ஃபஸ்ட் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தப்பாக சொல்லிப்பேன். ஸோ அந்த வட்டப்பாதையினுடைய பரப்பளவு, இதனுடைய பரப்பளவு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வட்டப்பாதையின் பரப்பளவு நமக்கு அகலம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவ்வளவு இருக்குது, அந்த பரப்பளவு மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ அந்த உள்வட்டத்தை வந்து நமக்கு உள்வட்டத்தில் ஆரத்தை வந்து நம்ம கழிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுபடி நம்ம ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பையோட மதிப்பு நமக்கு என்னது? 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆரோட மதிப்பு நமக்கு 35. அப்போ 35 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு நமக்கு வந்து உள்வட்டத்தி ஆரத்தினுடைய மதிப்பு 21 the whole square. ஓகே, இப்போ 22 டிவைட் பை 7. 35 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள். 35 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 25 மீதி 2 இருக்குது, 3 15 3 15. அப்போ ப்ளஸ் 2 17 மீதி 1 இருக்குது, 3 3 9. 9 கூட வந்து 1 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 15 3 15 30 32. ஓகேவா? 32 அப்படின்னு கிடைக்கும். மீதி ரீமைனிங் வந்து 3 இருக்குது, 3 3 9. 9 கூட மீதி 3 கூட்டினா என்ன கிடைக்கும்? 12. அப்போது 35 ஸ்கொயர் வந்து பண்ணால் என்ன கிடைக்கும்? 1625 அப்படிங்கிறது. 21 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு தெரியும் 441 அப்படிங்கிறது. ஓகே, இப்போது 22 டிவைட் பை 7. 1525 441 கலங்க. 5ல் 1 போனால் என்ன கிடைக்கும்? 4. 2ல் 4 போகாது, இந்த பக்கத்துலேருந்து கடவாங்கன்னா 12ல் 4 போனால் 8. மீதி இங்கே 11 தான் இருக்கும். 11ல் 4 போனால் 7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 7 கீழே இருக்குது. ஓகேவா? 1 7 1 7 7 14. 7 14 அப்படின்னு கிடைக்குது. ரீமைனிங் நமக்கு என்ன இருக்குது? 22 இன்ட்டு 112. இப்போ இதை வந்து பெருக்குங்க. அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு கிடச்சி. 112ஐயும் 22 பெருக்கினா 2 4 1 2 1 2. அதே தான் நமக்கு கீழே இருக்கிறது கிடைக்கும். ஸோ 4 6 4 2. அப்போது எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 2464 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு 2464 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வட்டத்தினுடைய பரப்பளவும் சுற்றளவும் வந்து பார்த்துட்டோம். இனிமேல் வந்து நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போச்சு அரைவட்டமும் கால்வட்டமும் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு 11ஆம் சம் வந்து ஹோம்ஒர்க் சம். ஓகேவா? இதே பேஸ் பண்ணி தான். ஓகேவா? வெளிப்புறம் ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க, உட்புற ஆரம் வந்து கொடுத்துருக்காங்க. உடைய வட்டப்பாதையினுடைய பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கான ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ வந்து 2000, ஆப்ஷன் பி வந்து 1500, ஆப்ஷன் சி வந்து 2200, ஆப்ஷன் டி வந்து 2500. ஓகேவா?
இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 6ஆம் சம் வந்து சுற்றளவில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்தோம். பரப்பளவில் வந்து 11ஆம் சம் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் போட்டு ஆன்சர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கமெண்ட்டில் நான் வந்து பின் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா நம்ம வந்து செவ்வகத்தில் வந்து ஹோம்ஒர்க் சம் கொடுத்தது வந்து இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ செவ்வகத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஷினில் வந்து போன நம்ம செவ்வகம் இருக்கலாம், அதில் ஒரு சில மிஸ்டேக் இருக்குது. கொஸ்டினில் வந்து மிஸ்டேக். ஓகேவா? நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லேயே எதுலேயுமே மிஸ்டேக் இல்லை. அதாவது இந்த இதுலேயும் நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? கொஸ்டினில் வந்து டைப்பிங் வந்து பண்ணமுல, அதனால் கொஸ்டின் மிஸ்டேக். ஓகேவா? ஸ்கொயரு இதில் வந்து கொஸ்டின் மிஸ்டேக். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? கொஸ்டினோடைய மிஸ்டேக் தான். ஓகேவா? சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இதுலேயும் சென்டிமீட்டரில் தான் இருக்குது. நமக்கு ஆப்ஷன்லேயுமே நமக்கு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது வந்து கொஸ்டினோட மிஸ்டேக். ஓகேவா? 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். இந்த கொஸ்டின் தான் வந்து மிஸ்டேக்காக இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே. இப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 15வது கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். எல்லாருமே வந்து ஹோம்ஒர்க் சம்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆன்சர் என்னென்னு. ஓகே. இப்போ ஹோம்ஒர்க் சம் பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு எத்தனை மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு செவ்வகம் இருக்கும். ஆரம்பத்தில் அந்த ஒரு செவ்வகத்தை இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? லென்த் அப்படிம்போம். இது வந்து பிரெத். ஓகேவா? அகலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செவ்வகம் வந்து எப்படி மாறுது? ஒவ்வொரு பக்கமும் எத்தனை மடங்காகுதான்? 2 மடங்காகுதான். ஓகேவா? அப்போது 2L 2B. ஓகேவா? ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகுது. ஓகேவா? அப்போது பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஆகும் அப்படி தான் கேட்குறாங்க. ஆரம்பத்தில் இருக்கும் செவ்வகத்தின் நமக்கு பரப்பளவு ஃபார்மானது L/B. இப்போது இதனுடைய 2 மடங்கான பிறகு நம்ம செவ்வகத்தின் பரப்பளவு அப்படிங்கிறத நம்ம எப்படி 2L/2B. ஓகே. இப்போ இதை வந்து பெருக்குங்க. = 4 × LB அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஆரம்பத்தில் L/B அப்படிங்கிறதா இருக்குது. ஓகேவா? செவ்வகத்தின் பரப்பளவு. அடுத்தது எப்படி மாறுது? 4 × L/B, அதாவது 4 மடங்காகுது. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? நமக்கு 4 மடங்கு. சி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. நமக்கு வந்து வட்டத்தில் வந்து ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கோம். அதுவுமே எல்லாருமே ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.